ஹalleluya, praise the lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம வசனத்துக்கு நம்ம கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹalleluya. ஸ்டார்டிங்ல அவர் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஆமென். ஹalleluya. அவர் விசுவாசத்தினால என்ன பண்ணாராம்? பேசினார். நாம இன்னைக்கு விசுவாசிக்கிறதுனால பேசுறோமா? இல்லைங்களா? இன்னைக்கு விசுவாசிக்கிறதுனால நம்ம பேசிக்கிறோமா? நம்ம வாயில இருந்து விசுவாச வார்த்தைகள் வருதா? நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்கணும். ஹalleluya. நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம விசுவாசிக்கிறோம் எல்லாத்தையும். ஆனா விசுவாச வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து வருதா என்று தான் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்? விசுவாசத்தோடு கூட பேசணும். நம்ம ஏன்னா விசுவாசமா நம்ம ஏன் பேசுறது இல்லைன்னா, நம்ம இருதயத்துல என்ன இல்லை? வாக்குத்தத்தங்கள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் நிரம்பி இல்லை. அதனாலதான் விசுவாச வார்த்தைகள் நமக்கு உள்ளாக இருந்து வெளியே வருதில்லை. சட்டையில இருந்தா தானே அகப்பையில வரும், இல்லைங்களா? நம்மளுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து இருந்தால்தான் நம்ம பேசும்போது விசுவாச வார்த்தைகள் வெளியே வரும். ஆமென். ஹalleluya. நம்மளுடைய வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் போயிட்டு வர வெளியே பிள்ளைங்க சொல்லும் போது, பத்திரமா போயிட்டு வாப்பா, என்ன பண்ணணும்? பார்த்து போப்பா, ஆக்சிடென்ட் எதுனா ஆயிட போகுது, அந்த மாதிரி வார்த்தைகள். பத்திரமா போயிட்டு வா, நான் ஜெபித்திருக்கேன், கர்த்தர் உன்னை பாதுகாத்து. ஆமென். ஹalleluya. அந்த விசுவாச வார்த்தை நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசுவாச வார்த்தை நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும். ஆமென். ஹalleluya. அந்த விசுவாச வார்த்தை எப்பொழுதுமே பவர்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்குங்க? சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த வார்த்தை அப்படியாகவே நிறைவேறும். ஆமென். ஹalleluya. ஏனென்றால் நம்மளுடைய வாயில் என்ன இருக்கா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. அதனால நீங்க என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே விசுவாச வார்த்தை பேசணும். ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அவருடைய துதி நம்முடைய வாயில இருக்கணும். ஆமென். அவரை குறித்து மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்குள்ளாக இருக்கணும். ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பொழுது நம் மத்தியிலே எப்பொழுதுமே இருப்பார். ஆமென். ஹalleluya. விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அதையே பேசும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அது வழக்கமாக வந்து சேர்ந்து விடும். ஆமென். ஹalleluya. சிலவங்களுக்கு பாருங்க, கெட்ட வார்த்தை பேசியே பழக்கம் ஆயிடும். எங்க வெளியே போனாலும் என்ன பண்றாங்க? கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஏன்னா அது பழக்கமாயிடுச்சான். ஆனா விசுவாசிகள் என்ன பண்ணணும்? வார்த்தைகளை பேசி பேசி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. விசுவாசிகள் வார்த்தையை பேசி பேசி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் வாயிலிருந்து புறப்படுவது ஒன்றொன்றும் கர்த்தருடைய வார்த்தைகளாய் தான் இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வல்லமையை நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு வார்த்தையை கொடுத்து சென்று இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அதுல விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி அதுல என்ன அடுத்ததாக என்ன சொல்லுது? அதே வசனத்துல கர்த்தராகிய இயேசுவை இல்லைங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். ஆமென். ஹalleluya. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எழுதி இருக்கிறபடி, பைபிள்ல எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா, விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளாக என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். ஹalleluya. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். ஆமென். ஹalleluya. அப்படியாக நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன அழகாக பேசணும். மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாம். பிறக்கிற குழந்தைகளுக்கு சுவாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டாம்.
விசுவாச ஜீவ வார்த்தை உள்ளவர்களுக்கு விசுவாச வார்த்தை பேச கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தைகளை பேச நாம கர்த்தருடைய பழக்கி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அது என்ன நமக்குள்ளாகவே இயற்கையாகவே வெளியே வருகிறது. நம்ம கர்த்தருக்குள்ளாக ஒன்றாகி விட்டோம் என்றால், கர்த்தரிலே எப்பொழுதும் விசுவாசமாய் நம்ம இருந்தோமானால், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக எப்பொழுதுமே என்ன இருக்கும், நிரம்பி இருக்கும். அது இயற்கையாகவே வெளியே வரும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால வார்த்தை என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் அழகாக நம்ம கற்றுக்கொண்டு வைத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விசுவாச வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இருள் நீங்க கடவது என்றார், இருள் நீங்கி போனது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த வானத்தையும் பூமியும் அதில் உள்ள யாவைகளும் கர்த்தர் படைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லி பேசினதுனால் விசுவாசத்தோடு கூட அங்க எல்லாம் உருவானது. ஆமென். ஹல்லேலூயா. நீயும் கூட பேசும்போது அங்கு கண்டிப்பாக ஆறுதல் உண்டாக வேண்டும். ஆமென். சமாதானம் உண்டாக வேண்டும். நம்முடைய தேவன் சமாதானக்காரர். ஆமென். நம்ம சமாதானக்காரர்களாக நம்ம இருக்க வேண்டும். விசுவாசத்தோட கூட நீங்க ஒருத்தருக்கு போய் சமாதானம் பண்ணும் போது கர்த்தர் அங்க சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை நீ விசுவாசி, இன்றைக்கு மகிமையை நீ காண்பாய் என்று சொன்னீங்க, கண்டிப்பாக அவர்கள் மகிமையை காண்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய ஆவியிலும் நிறைத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நாம் பேசும்போது விசுவாசத்தோடு கூட பேசுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எப்பொழுது ருசித்து பார்க்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சிருஷ்டிக்கப்பட கடவுது என்று சொன்னவனே அங்க சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மனிதனை கூட தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. மண்ணினால் உண்டாக்கி தன்னுடைய சாயலாக நாம் அனைவரும், நாம் மூவரும் இதை படைப்போம் சொன்னார். நம்முடைய சாயலிலே படைப்போம் என்று சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக அவர் என்ன பண்ணார், படைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு அந்த வார்த்தையில வல்லமை உண்டு இல்லைங்களா? அதுல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே அதை நாங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது நல்லதுக்கு தான் நாம் உபயோகிக்க வேண்டும். கெட்டதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபயோகிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் உருப்படாது அப்படின்னா அது உருப்படாதுதான் இல்லைங்களா? என் பிள்ளை நல்லா வளர்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பான் அப்படின்னு சொன்னீங்களா, பிள்ளை அப்படியே இருக்கும். ஆமென். அப்படியே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என் கணவன் என்னை நேசிக்கிற கணவன் அப்படி நீங்க சொன்னீங்களா, உங்களை நேசிக்கிற கணவனாக இருப்பான். அதெல்லாம் எங்க நேசிக்குது, அது போச்சுன்னா சாயங்காலம் வருது, எங்க என்ன நேசிக்குது அப்படின்னு நீ சொன்னேன்னா நேசிக்காது இல்லைங்களா? இல்ல, என்னுடைய கணவன் என்னை நேசிக்கிற கணவன், அதுக்காக தான் வெளியே போய் சம்பாரிச்சு எனக்கு கொண்டு வந்து பார்த்துக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை நேசிக்கிற கணவன், அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் என்னை இவருக்கு எனக்கு கொடுத்ததற்காக நன்றி, இவர் என்னை கணவனாக எனக்கு கொடுத்ததற்காக நன்றி, மனைவியாக கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லும் பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் அழகாக நியமிக்கிறார். அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒருபோதும் நம்ம மறுதளிக்க கூடாது, தவறாக சொல்லக்கூடாது, நெகட்டிவா எதையும் பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்பது நமக்குள்ளாக இருந்து எப்பொழுதும் வெளிப்படுகிறதாகவே இருக்க வேண்டும். அதனால நம்ம எப்பவுமே விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லும் பொழுதே கண்டிப்பாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆமென். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. விசுவாசத்தோடு கூட வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அதனால தான் நம்ம சண்டேஸ்ல கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம சபையில வல்லமையான விசுவாச அறிக்கையை நாம் செய்கிறோம். நம்ம சொல்லும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே
ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு விசுவாசம் இருந்ததனால் தான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போனா அவர் ஊசி போட்டாரு, சரியாகுமோ இல்லையோ தெரியல. இது எத்தனை நாள் எடுத்துட்டு போதும், எத்தனை நாள் மாத்திரை சாப்பிடணுமோ தெரியல, இல்லைங்களா? அப்படி இல்லை. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், ஊசி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆனா சுகம் அளிக்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சுகம் அளிப்பது தேவன். நீ எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தாலும் சுகம் அளிப்பது தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு பரம வைத்தியர், அவர்தான் நம்மை குணமாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? பேச வேண்டும். ஆமென். அடுத்த வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதியில் போய் உட்காரணும். ஒரு ஜெபம் ஜெபிக்க போகிறோம் ஒரு காரியத்திற்காக அப்படின்னா விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கு இறங்கி கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்த முடித்த பிறகு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ இல்ல, அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அங்க கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய முடியாது. கர்த்தர்கிட்ட ஒரு தடவை ஒப்பு கொடுத்துட்டீங்களா, விசுவாசத்தோடு காத்து இருக்கணும். ஆமா, கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக அந்த மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா? அப்போ என்னாச்சு? அவனுக்கு விசுவாசித்தான், அவனுக்கு சுகம் கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஏசப்பா என்னை சுகமாக்குவார் என்ற விசுவாசம் இருந்ததுனால தான் அவன் என்ன பண்றான்? கர்த்தர் ஏசப்பா கிட்ட வரான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஒரே ஒரு தீர்மானம் தான் எடுத்தார், ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணா? விசுவாசம் இருந்ததுனால தான் அவ என்ன பண்ணா? வந்து ஏசப்பாவுடைய அந்த வஸ்திரத்தை அவள் தொட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. அவள் தொட்ட உடனே அவளுக்கு சுத்தமாச்சா இல்லீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா. இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன் கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன்னை ரட்சித்தது என்றால். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னாரா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய உனக்கு விசுவாசம் இருந்தால் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் மகிமையை காண்பான், விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை ரட்சிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாசத்தோடு கூட போகணும். அப்பதான் கர்த்தர் என்ன பாரு? நம்மை தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட போகும்போது நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருபோது நாம் என்ன பண்ணக்கூடாது? மறந்து போக கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன் கொள். முதல்ல என்ன சொல்றாரு? திடன் கொள். ஆறுதல் படுத்துறாரு, பலப்படுத்துறாரு நம்மளை. ஆமென், ஹல்லேலூயா. பலப்படுத்துறாரு. அங்க பலப்படுத்தி திடன் கொள். முதல்ல நீ திடன் கொள், பயப்படாதே என்று கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
அந்த நேரம் முதல் அந்த ஸ்ரீ சொஸ்தமானாள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் அழகாக செய்கிறார். நம்ம உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லிட்டு அழகா சொல்கிறார். நாம கர்த்தரை விசுவாசித்ததுனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 11:3 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்களா? உலகங்களை தேவனுடைய வார்த்தையினாலே படைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசின தேவனுடைய பிள்ளைகள் நாம். தகப்பன் அவ்விதமாக பேசினார், நானும் அவ்வார்த்தைகளை உபயோகிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தகப்பன் எப்படி பேசுகிறதோ அப்படியாக பிள்ளைகள் என்ன பண்ணணும்? பேச வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் அந்த விசுவாச அறிக்கை செய்யும் போது அந்த காரியம் அங்கு வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொல்லி நமக்குள்ளாக என்ன இருக்கணும்? திடன் இருக்க வேண்டும், இல்லைங்களா? உறுதியா நம்ம நிற்கணும். நம்ம நிலை குலைந்து போக கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம நிலை குலைந்து போகாதபடிக்கு என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக யுத்தம் செய்து வெற்றியை வாங்கி கொடுப்பார் என்ற நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லியிருக்க. நீ சும்மா உட்கார்ந்து ஜெபி, அமர்ந்து ஜெபி. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து வெற்றியை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வார்த்தைகள் என்பது, விசுவாச வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமானது. அது வல்லமை உள்ளது, அது பலன் உள்ளது. ஆனால் இன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? விசுவாச வார்த்தைகளை வாயிலே அறிக்கை செய்து நாம என்ன பண்ணணும்? புது பலன் அடைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறியா? வார்த்தைகளை பேசு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறியா? அவருடைய வார்த்தைகளை பேசு. இன்றைக்கு அநேகருடைய தோல்விக்கு காரணமே அவங்களுடைய அவிசுவாச பேச்சுகள், இல்லைங்களா? அவருடைய அவிசுவாச பேச்சுகள். எப்படி அவங்க பேசுறாங்க? அந்த நாவு என்ன பண்ணுது? ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணுது? அது வேண்டாதது என்ன பண்ணுது? சொல்லுது. நான் ஏன் பிறந்தேன்? உனக்கு தெரியல, பேசாம இருக்க வேண்டியது தானே, இல்லைங்களா? அப்படி கேட்கறத விட, தேவனே என்ன படைச்சிருக்கிறீங்க, எதுக்காக படைச்சிங்கன்றது எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அதை செய்யறேன் ஏசப்பா. அப்படியாக நம்ம என்ன பண்ணணும் சொல்ல. அதை விட்டுட்டு தாய் தப்புட்டு போய் நீ என்னத்துக்கு என்ன பெத்த, அது கர்த்தர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லணும். தாய் தப்ப என்ன சொல்லணும்? கர்த்தர்கிட்ட போய் கேளு, எங்ககிட்ட வந்து கேட்காது அப்படின்னு சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கினார் உன்னை. கர்த்தரிடத்துல போய் நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன்னு கேட்டினா அவர் கண்டிப்பாக உன் திட்டங்களை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரித்து இருந்தால் நலமா இருந்திருக்கும். என்னவா பேசுறது? நான் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்றாங்க. செத்து போறதுக்காக படைச்சாரு கர்த்தர்? அதோட அனுப்பாமலே இருந்திருக்கலாமே, இல்லைங்களா? நீ செத்து போக கர்த்தர் உனக்காக மரணத்தை ஜெயம் கொள்ளவில்லை. நீ உயிரோடு இருப்பதற்காக தேவன் சிலுவையிலே மரணத்தை விழுங்கி ஜெயம் எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்களை நம்மளுடைய சிந்தனையில வைக்கும் போது விசுவாசத்தோடு கூட நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வியாதி எத்தனை நாளை மேலே தான் இருக்குது, என்னை விட்டு போகவே மாட்டேன், நீ தான் பிடிச்சி வச்சிருக்க, இல்லைங்களா? இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போகும். என் தேவன் எனக்காக சிலுவிலே வியாதியை போக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்டிப்பாக இது என்னை விட்டு போகும் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வியாதியை சுகமளிக்க வல்லவராய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தாழ்வுகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தினாலே நான் குணமாவேன் என்று நீங்க சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? பேசணும். ஐயோ, அது என் வாழ்க்கையில் ஒரு பகுதியா ஆகி போச்சுப்பா,
என்ன பகுதி ஆகி போச்சு? தேவன் அப்படி அதுக்காக நம்மளை வச்சிருக்கிறாரு வேதனை சுமந்துக்கிட்டு நடக்க இல்லைங்க. கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்து அழகாக ஜீவிக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பேசாத படிக்கு நம்ம என்ன பண்ணணும்? பத்திரமாக பேச வேண்டும். நண்பர்கள் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க உறவினர் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்? உன்னுடைய அவிசுவாசமான வார்த்தையினால். ஆமென், ஹல்லேலூயா. நீ அழகா பேசியிருந்தா அவங்க இருப்பாங்க. வார்த்தையினாலே நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரையும் அன்பின் வார்த்தையினாலே, விசுவாசத்தின் வார்த்தையினாலே நம்முடைய உறவுகளை, நம்ம நண்பர்களை நம்ம கட்டி வைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற பேச்சுகளிலே ஒவ்வொருத்தரையும் அன்பினாலே கட்டி வைக்க வேண்டும். ஏசப்பா கூட அவருடைய அன்பினாலே நம்மளை கட்டி இழுத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்புன்றது ரொம்ப பெருசுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது, நம்ம நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அன்பு பெரிதாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு என்ன பண்ணணும்? தினமும் நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன பண்ணணும்? நம்ம வார்த்தைகளை பேசும்போது அது நம்மளை பலப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. காலையில எழுச்ச உடனே அப்பா இந்த நாள் பிறந்துச்சா, விடிஞ்சிச்சா, இதெல்லாம் என்ன வேலை பண்றதோ, ஏது பண்றதோ, யார் என்ன பண்ண போறாங்களோ, என்ன திட்ட போறாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு தான் என்ன பண்றாங்க எல்லாரும். இவ்வளோ வேலை இருக்குதே, இந்த வேலையை செய்யணுமே, அது பண்ணணுமே. காலங்காத்தால ஏச்சோனே, ஏசப்பா எனக்கு கொடுத்த ஜீவனுக்காய், சுவாசத்திற்காய் நன்றி. இந்த நாளை காண செய்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளை உங்க கருத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் இந்த நாளையிலே என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பொறுப்பேற்றுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக நம்மை பொறுப்பேற்று வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை கோலினாலும் தடியினாலும் தேற்றி நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மகனே மகளே என்று விசாரிக்கிற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அது ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் நம்முடைய நினைவிலே வைத்து வைத்து நம்ம நடந்து போகும்போது கர்த்தர் நம்மளோடு கூட கடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயங்களை நம்ம என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும், நம்மை தேற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய இருதயங்களை காயம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சிலவங்க எல்லாம் எழுந்த உடனே பிளான் பண்ணுவாங்க, இன்னைக்கு போய் நான் நின்று ஒரு வார்த்தை கேட்டேன், அவன் நாக்க பிடிக்கணும், என்ன பண்ணணும்? சாகணும். அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய வார்த்தை மற்றவர்களுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையினால அவர்களுடைய காயத்தை நீ கட்ட வேண்டும், ஆற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு அப்படி கேட்டீங்கன்னா நாளைக்கு உனக்கு அது வந்து சேராதுன்னு என்ன நிச்சயம்? நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுத்தே தீருவாய். அதனால அது வேண்டாம். அவங்க என்ன திட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா அவங்க என்னோ கோபத்துல திட்டிட்டு போயிட்டாங்க, ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க, மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அதை விட்டுட்டு நீங்க விலகி போக, உங்களுடைய இருதயம் சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அதை எப்ப சிந்தனையில வச்சுட்டே இருக்கிறீங்களோ உங்களுடைய இருதயம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். சரி, ஆயிப்போச்சு, போகட்டும். அவங்க இப்படி பேசிட்டாங்களா, இப்படி செஞ்சிட்டாங்களா, விட்டுருங்க. அவங்க என்ன காரணத்தினால பேசினாங்களோ சொன்ன தெரியல, என்ன சூழ்நிலையோ தெரியல, ஏசப்பா அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை விட்டுட்டு நீ கர்த்தர் மேல் சார்ந்து இருந்தேனா கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் காயம் கட்டுகிறவர்களாக, இடிந்த குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, அந்த குடும்பத்தை என்ன பண்றாங்க? அது இடிஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? திரும்பி வந்துடுறாங்க. இல்ல, நீ உன்னை அனுப்புறதா இந்த இடிஞ்ச குடும்பத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை அனுப்பி இருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? அங்க நின்று கட்டணும். ஆமென். புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள் என்ற பொறுப்பை யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? பெண்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டை நீ கட்டணும். அந்த வீட்டை கட்டும் பொழுது கர்த்தர் கட்டுவதற்கான எல்லா காரியத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம இடிக்கிறவர்களாக அல்ல, அழிக்கிறவர்களாக அல்ல, விசுவாசிகள் அதை கட்டுவதற்கும் அதை சரிப்படுத்துவதற்குமே நம் வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? பயனுள்ள வார்த்தைகளை பேசி நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக மாற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா.
யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிக்கலாம். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ மர பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க என்ன சொல்ல வராரு? ஒரே இடத்துல இருந்து ரெண்டுமே வராது. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னா தித்திப்பு இருக்கணும், இல்லனா கசப்பு இருக்கணும். ஆமென். கசப்பா இருந்தா அதை தித்திப்பாக மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை தித்திப்பாக இருந்தால் அதை பெருக செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாது? வராது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே விசுவாசிகள் விசுவாச வார்த்தைகளை பேசி விசுவாச காரியங்களை சொல்லி அதன் மேல் நம்ம ஜெயம் எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் என்பதை ஒருபோது நம்ம மறந்து போக கூடாது. விசுவாசின் பெயருக்கு இல்லாதபடிக்கு வார்த்தை கொண்டு நம்ம விசுவாசிகளாக ஜீவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் மகிமையை காண்பான் என்று சொன்னதின்படி விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பேசி 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 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் விசுவாசிகள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, நம்மளுடைய நடக்கையிலும் நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். சாட்சிகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்றையிலிருந்து உங்களுடைய இதோ அவிசுவாச வார்த்தைகளை என்ன பண்ணிடுங்க? எடுத்து போட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா இன்றையிலிருந்து நான் அவிசுவாச வார்த்தைகளை என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன் என்று முடிவெடுங்க. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் இன்றையிலிருந்து விசுவாசத்தோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் ஒருபோதும் அவிசுவாச வார்த்தை பேச மாட்டார்கள். விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெயம் எடுப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வேளையில பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஜெப வேளையில, இந்த கர்த்தாவே வார்த்தையின் வேளையில இறங்கி வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் உம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டதற்காக நன்றி. இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தாவே அவிசுவாசமாய் இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலே பகுதிகளிலே அவர்கள் வாழ்க்கையில அவிசுவாசங்கள் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவிசுவாசங்கள் விலகிப்போ என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, விசுவாசம் அவர்களுக்குள்ளாக கர்த்தாவை அதிகரிக்கட்டும் ஐயா. அதற்காக வார்த்தைகளை கர்த்தாவை படித்து கர்த்தாவை தங்களுடைய இருதயத்திலும் தங்களுடைய சிந்தனையிலும் கர்த்தாவை ஆண்டவரே நிரப்பி வைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்கள் ஐயா, எல்லா வேதத்திலே கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு சத்தங்களையும் வாசித்து வாசித்து இருதய பலைகளை எழுதி வைக்கட்டும் ஐயா. அப்பொழுது அவர்கள் பேசும்போது ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை பேசி மற்றவர்களுடைய இருதயத்தின் காயங்களை கட்டவும், இடிந்து போன வீடுகளை கட்டவும், அப்பா தேவனே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே சோர்ந்து போனவர்களை எழுப்பி கட்டவும் கர்த்தாவே இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த வேளையிலே நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தாவே விசுவாசத்திலே கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றையிலிருந்து கர்த்தாவே உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை ஜெயம் எடுக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லாரும் அவிசுவாசமான வார்த்தைகளை நீ நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லி கர்த்தாவே முடிவெடுத்ததற்காக நன்றி. வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளை பேசுவதே பழக்கமாக வைக்க ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தாவே இடைப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் பொறுப்பேற்று ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஜெப வேளையை கர்த்தாவே இந்த உபவாச கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவு வரை நீரே மூத்த போதகராக இருந்து எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. சித்தத்தை நீ நிறைவேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சுதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord.